அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த மக்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வணங்கிக் கொள்வோம். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கூட்டத்தில் தொடர்ந்து துயரச் செய்திகள். அதற்கு என்ன காரணம்? ஜோதிடத்தில் ஒரு ஆய்வு. தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி தலைவரின் விஜயின் ஜாதகத்தை ஒரு அலசி பார்ப்போம். இங்கு தெரிகின்ற ஜாதகம் விஜயின் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் கோச்சார பலன்கள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இவரது ராசி கடகராசி. கோச்சார பலன் பார்க்க ராசியை வைத்து பார்த்தால் போதும். இவருக்கு தற்போது நடப்பது சுக்கிரன் தசா புத்தி, ராகு புத்தி. இவருக்கு தற்போது ராகு புத்தி நடக்கின்ற காரணத்தால் இந்த ராசி கட்டத்தில் கோச்சார பலன் பிரகாரம் ராகு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 2025 மே மாதத்தில் இருந்து ராகு பெயர்ச்சியாகி கும்பராசியில் இருக்கும் குருவோடு இணைந்து இருக்கிறார். குருவோ இவருக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறது. இங்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் குருவோடு ராகு இணைவதால் குருவுக்கும் ராகுக்கும் காதல் வசம் ஏற்படும், பாசம் வெளிப்படும், அன்பு தோன்றும். இதை ஜாதகருக்கு காட்டிவிடும். இந்த இணைவு ஜாதகர் நினைப்பதை விட பல மடங்கு வியக்கும் அளவுக்கு வியப்படைய செய்துவிடும். இதனால்தான் விஜய் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. அப்படியே செவ்வாயின் நிலையை பாருங்கள். கடகராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறார். நீச்சம் பெற்று இருக்கும் செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவும் ராகும் இணைந்திருக்கும் இணைவையை பார்க்கிறார். நடப்பதோ ராகு புத்தி. செவ்வாயின் பார்வையோ 8ஆம் பார்வை, நீச்ச பார்வை. இந்த பார்வை சரியில்லாத பார்வை. நிச்சயமாக விபரீதங்கள் நடந்தே தீரும். அதில் சந்தேகமே இல்லை. அதுதான் செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த துயரச் செய்தி. மேலும் குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்களையும் ஏற்படுத்தும். இந்த இடத்தில் சனி பகவானுக்கு இணையாக ராகு பகவான் வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டால் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் கோர்ட்டு, நீதிமன்றம், காவல் நிலையம் கால் வைக்க வேண்டிய நிலை வந்துவிடும். விஜயின் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருக்கும் செவ்வாயின் பார்வை ராகு மீது படுகிறது. இந்த காரணத்தால் இவர்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே ஜாதகம் என்பது உண்மை. அதை பார்த்து புரிந்து கொண்டால் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக. நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும். நல்வாழ்த்துக்கள்.